குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா சொந்த குரலில் ஒரு வீடியோ போடுறேன். என்னடா இப்போ இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரான்ஸ் பில் ஒன்று பாஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டாக்டர்ஸோட ஜிஆர்சியா, ஸ்ரீலங்காவில் ஜிஆர்சின்னு சொல்லுவாங்க, அது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஏற்கனவே இலங்கையில் வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஜிஆர்சிங்கிறது. எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து தன்னை வந்து ஒரு ட்ரான்ஸோ திருநங்கையாவோ உணர்ந்தா அவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சைக்கோதெரப்பிட்ட இல்லை சைக்காட்டிஸ்ட்டு போயிட்டு ஒரு கவுன்சிலிங்காக ஒரு 1 இயருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்புறமா அவங்களுக்கு வந்து ஜிஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது ஜெண்டர் ரெகனைசேஷன் சர்டிஃபிகேட்டோ சம்திங் இதை சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் அங்கே இருக்கிற திருநங்கைகளோ திருநம்பிகளோ வந்து தங்களுடைய பாலின அடையாளத்தை வந்து ஃபீமேல் அண்டு ட்ரான்ஸ் உமன் வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லியும் ட்ரான்ஸ் மென் வந்து மேல் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும். அப்படி மாற்றினா தான் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து, ஐடென்டி கார்ட்லேருந்து, பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து அவங்களோட விரும்புகிற ஜெண்டருக்கு அதை மாற்றிக்கொள்ள முடியும். இது ஆண்டாண்டு காலமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு நடைமுறை. ஆனால் இது ஸ்ரீலங்காவில் யாருமே நாங்கள் எதிர்க்க இல்லை. என்ன சொன்னால், இது கண்டிப்பாக தேவைப்பட்ட ஒரு விஷயம் ஸ்ரீலங்காவில். அதனால் நாங்கள் எதிர்க்க இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் அந்த யுத்தம் சம்மந்தமான விஷயங்கள் போய் கொண்டு இருந்துச்சு. அப்போ சரி, அதுக்கப்புறமா நடந்த பல விஷயங்கள், சில பேர் இந்த அடையாளங்களை வச்சுக்கொண்டு தப்பான விஷயங்களை வந்து சட்டத்துக்கு புறமான விஷயங்களை வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை பொண்ணு வந்து மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஸ்ரீலங்காலையும் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அதே விஷயத்தை தான் இந்திய கவர்மெண்ட் கொண்டு இருக்குது. ஆனால் இந்திய சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலைக்கு இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, பலதரப்பட்ட உணர்வுகளோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. டிரான்ஸ்பில் சொல்கிறேன். இப்போது அவங்கெல்லாம் வந்து இதுக்குள்ளே உட்படுத்தப்படுறதுங்கிறது வந்து தெரியல. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, ஏற்கனவே இது வந்து நடைமுறையில் உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ ஸ்ரீலங்காலையும் அது இருக்குங்கிறதுக்காக நான் எப்படி சொல்கிறேன், தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான். தேங்க்யூ.